வெல்கம்ஸ் டு திவ்யாஸ் விளாக். எப்பவும் போலவே காலையில் எழுந்திரிச்சி வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். டிஃபன் செய்யணுங்கும் போது தான் ஞாபகத்துக்கு வருது மாவு தீந்துச்சுங்கிறதே. சரி இட்லிக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் தான் சரி பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செய்கிறதுக்கு வந்துட்டேன். நான் 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா குழைவான பொங்கல் கிடைக்கும். அதுக்கு தாளிப்பும் கொடுத்துடலாம். மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு ஒரு பல், சின்ன வெங்காயம் போடணும். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. சட்னிக்கே தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நைட்டே பச்சை வேர்க்கடலை ஊற வச்சாச்சு. அதை வேக வச்சு தாளித்து எடுத்தாச்சு. தம்பிக்கு தோசை தான் கேட்டான். அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுச்சு. பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு கேழ்வரகு கூழும் கொஞ்சோண்டு பொங்கலும் தான் இன்றைக்கி டிஃபன் எடுத்துக்கிட்டேன். மீன் வந்துச்சு. மீன் தான் வாங்கினோம். மீன் 350 ரூபா சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படி பேசி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த மீன் 200 ரூபா பாருங்கள். மீன் கிடைக்காததுனால இந்த ரேட்டு. இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். தயிரும் லெமனும் சேர்த்து கழுவுனா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் வறுக்கிறதுக்கு தான் பெசரி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, சோம்பு, பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்தாச்சு. அது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மீன் மசாலா போட்டு பெசரி வச்சுருக்கேன். நான் புளி ஊற்றிருக்கேன். அப்போ தான் கவுச்சடிக்காது, அதனால் புளி ஊற்றிருக்கேன். மீனும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் கத்திரிக்காயும் கீரை தண்டும் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். பச்சை மிளகா போட்டு தக்காளி போட்டு அதுக்கப்புறம் இந்த புளி கரைசல் எடுத்து ஊற்றணும். நான் கத்திரிக்காயும் கீரை தண்டும் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டாச்சு. மீன் குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை போட்டுடலாம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சாக்க அதுக்கப்புறம் நல்லா மீன் வெந்துடும். மீன் உடையாமல் எடுத்துடணும். உடஞ்சிருந்துச்சுனாக்கா மீன் குழம்பு எடுத்தோம்னா அப்படியே அதில் கரைஞ்சி கிடக்கும். அந்த அளவுக்கு இல்லாமல் மீன் உடையாமல் நம்ம எடுத்துருவோம். ஈவினிங் சந்தைக்கு தான் போனோம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால எங்கள் ஊரில் இன்றைக்கி சந்தை. போயிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாப்பா அடம் பிடிச்சி இந்த ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டா. அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு கொட்டி அதை கரெக்டாக அடுக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாப்பா காம்படிஷனில் சேர்ந்துருக்கா. அதனால இன்றைக்கி அவள் பொடி பொடியா நறுக்கி பச்சை மிளகாய் போட்டு எண்ணெய் விட்டு தாளித்து இளஞ்சூட்டில் வதக்கி சன்ன பின்ன மிதக்கி இன்னமாக கொசிப்போம். Hungry Kava about to eat the bread. A fox came there. Oh my God, can you sing a song for me? So that the sound sing. Open our mouth to sing. Fell down. பாப்பாவுக்கு காம்படிஷனில் கலந்துருந்தா, அதனால் ரிஹர்சல் பண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.